இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா நர்மதா? கண்டிப்பா. தமிழ் சினிமாவில் பல வித்தியாசமான படைப்புகளை தந்த இயக்குனர் மதுமிதா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். ஹாய் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறோம் மேம். நீங்க ரொம்ப பிரெட்டியா இருக்கீங்க மேம். Oh, thank you. So are you? எங்களுக்கு உங்க ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. Oh, thank you. நைஸ் மேம். ஸோ இப்போ வந்து பாலிவுட் சைட் போயிட்டீங்க. பாலிவுட் எப்படி உங்களை வரவேற்குது? இல்லைங்க, பாலிவுட் சைட் போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தான். கண்டிப்பாக. பட் அட் த சேம் டைம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜுங்கிறது இஸ் ஜஸ்ட் அன் அதர் லாங்குவேஜ், அவ்வளோதான். படம் ஒரு டைரெக்ஷனுங்கிறது எனி லாங்குவேஜ் இட் ஒர்க்ஸ். எனக்கு ஞாபகம் இருக்குது, கே விஸ்வநாத் காரு அவர் வந்து ஒரு தடவை சார் வந்து நான் மீட் பண்ணியிருந்த போது அவர் சொன்னார், எந்த லாங்குவேஜில் வேணால் நம்ம படம் எடுக்கலாம், ஏன்னா ஹியூமன் இமோஷனுங்கிறது வந்து ரொம்ப ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயம். ஸோ அது நம்ம என்ன பாஷையில் படம் எடுக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது, அதில் அந்த ஹியூமன் இமோஷன் இருக்காங்கிறது தான் முக்கியம். அண்ட் தட்ஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம். ஸோ அந்த வகையில் வந்து தமிழில் கேடி முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட ஜாப் வந்து பாம்பேயில் வந்துச்சு. ஸோ அதனால் அதுக்காக நான் பாம்பே ஷிஃப்ட் ஆனேன். ஸோ அங்கே இருக்கும்போது சரி வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அங்கமல்லி டைரிஸ்னு ஒரு மலையாள படம் இருக்குது, அதோட ஹிந்தி அடாப்டேஷன் வந்து பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நம்ம தமிழ் ஹீரோ அர்ஜுன் தாஸ் இப்போ நிறையா ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு, முன்னாடி வில்லனாக பண்ணார். ஸோ அவரை வந்து ஹிந்தியில் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில், அவர் தான் மெயின் ஹீரோ அதில். ஸோ பாலிவுட் வந்து கண்டிப்பாக ஐ திங்க் நம்ம சவுத் இண்டியன் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எப்போவுமே ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா பஞ்சுவலாக இருப்பாங்க, டக்குன்னு முடிச்சிருவாங்க ப்ராஜெக்டை, அப்படிங்கிற நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது சவுத் இண்டியன் டெக்னீஷியன்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் they were always very excited. ப்ளஸ் சின்ன வயசுலேருந்தே ஹிந்தி என்னோட செகண்ட் லாங்குவேஜ். ஸோ அதனால் ஹிந்தி தெரியுங்கிறதுனால ஈஸியர். ஓகே மேம், நீங்க சொல்லிட்டீங்க எங்களுடைய கனவு கண்ணனான அர்ஜுன் தாஸ் சார் வச்சு படம் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. எப்படி இருந்தது மேம் அவரை வச்சு வேலை வாங்குற எக்ஸ்பீரியன்ஸ்? ஐ திங்க் இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபன். ஏன்னா வந்து யூனிட் ஃபுல்லாக ஹிந்தி யூனிட். சவுத் இண்டியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நானும் அர்ஜுன் தாஸ் அவரும் மட்டும்தான் தமிழ், பாக்கி எல்லாருமே அங்கே நார்த் இண்டியன்ஸ் ஹிந்தி வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் முன்னாடி அவர் வில்லனாக தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் இதில் வந்து ஹீரோ அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஹீரோ. ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். நான் இன்ஃபேக்ட் அவருக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபோன் அடித்து பேசும்போதே நான் கேட்டேன், அர்ஜுன் ஹிந்தி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பூனேயில் தான் படித்தாராம். ஸோ காலேஜெல்லாம் அங்கே தான் படித்தாராம். ப்ளஸ் ஒரு ரேடியோ ஷோ வேறு ஹிந்தியில் பண்ணியிருக்காரு. ஸோ ஹிந்தி பயங்கர ஃப்ளூவெண்ட்டாக பேசினார். நான் பட் ஒரு கண்டிஷன் சொன்னேன், எனக்கு ஆடிஷன் மட்டும் நீங்கள் பண்ணணும். எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் அவர் அவ்வளோ நிறையா படம் பண்ணியிருக்காங்களே ஆடிஷன் எதுக்கு அப்படின்னு. பட் ஹி வாஸ் வெரி கைண்ட் எனஃப். ஹீ செட் எஸ் ஹீல் டூ இட். எதனால் அப்படின்னா அவருக்கு நடிக்க வருமாங்கிறது கேள்வி கிடையாது, என்னோட அந்த கேரக்டருக்கு வந்து அவர் பொருத்தமானவராங்கிறத நான் பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த வகையில் ஹி வாஸ் வெரி நைஸ். அண்ட் வி ஷாட் அண்ட் கோவா. வெயில் அந்த வெயிலில் நாங்கள் ஷூட் பண்ணோம். பட் இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபன். ஆடிஷன்ஸ்லாம் வச்சிங்களா? எஸ், கரெக்ட். ஸோ எல்லா கேரக்டர்ஸ்க்குமே, ஏன்னா அந்த படத்தோட இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் 6 ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி. அதில் மெயின் ஸ்டோரி வந்து அர்ஜுன், மெயின் லீடு வந்து அர்ஜுன், அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால எல்லா கேரக்டர்ஸுமே ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தோம். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம் அந்த கதைக்கு. ப்ளஸ் கோவாவில் செட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கோவாவே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கல்ச்சுரல், என்னதான் மெயின் லாங்குவேஜ் ஹிந்தியாக இருந்தால் கூட அங்கே மல்டி கல்ச்சுரல், மராட்டி பேசுவாங்க, கொங்கணி பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ எல்லாமே கலந்து இருக்கணுங்கிறதுனால we wanted those characters to be very real. See, அந்த படமே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ரீமேக், அதாவது ஃப்ரேம் பை ஃப்ரேம் காப்பி கிடையாது, இட்ஸ் அன் அடாப்டேஷன். அந்த கண்டிஷனில் தான் நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், நம்ம வேர்ஷனை பண்ணுவோம், அந்த கதை ஸ்கெலிட்டனை மட்டும் வச்சுட்டு நம்ம we will adapt it our way அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஸ்டைலில் என்னோட இன்டர்பிரிட்டேஷனில் அங்கமல்லி டைரிஸை அடாப்டேஷனாக பண்ணியிருக்கோம், ரீமேக்காக இல்லாமல். சூப்பர். ஓகே. சோ அதே மாதிரி வந்து ரீஜனல் லாங்குவேஜ்ல படம் பண்றதுக்கும் நேஷனல் லாங்குவேஜ்ல படம் பண்றதுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கு, அண்ட் என்ன மாதிரியான ஃப்ரீடம் வந்து கிடைச்சிருக்கு மேம் இந்த படத்துல வர்க் பண்றதுக்கான ஃப்ரீடம் இருக்கா? ஐ திங்க் பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா the ஆடியன்ஸ் சைஸ் வந்து பெருசாயிடுது. இப்போ நம்ம ரீஜனலில் பண்ணும்போது தமிழ்ங்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் மட்டும், அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் பார்க்குறாங்க. வெரஸ் ஹிந்தியில் பண்ணும்போது உங்கள் ஆடியன்ஸ் சைஸே கொஞ்சம் பெருசாயிடுது. பட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் ஹிந்தியில் வந்து ஹிந்தி ஒரிஜினலாக வந்த படங்களை விட நம்ம சவுத்தில் வந்த படங்கள் வந்து ஹிந்தியில் இன்னும் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆயிருக்கு. டப்டு வெர்ஷன்ஸ் வந்து
எல்லாமே ஹிந்தியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால நாங்கள் கற்றுக்கிட்ட என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்லையோ தெலுங்குலேயோ சவுத் இண்டியன் லாங்குவேஜஸில் படங்கள் வந்து பயங்கர கிராஸ் ரூட் லெவலில் ரொம்ப ரூட்டடாக ரொம்ப லோக்கலாக ஸ்டோரிஸ் இருக்குது. அதனால் மக்களுக்கு இன்னும் ரிலேட்டபிளாக இருக்குது. நார்த் இந்தியன் மக்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ரிலேட்டபிளாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து தன்னையே பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, தன்னோட கதையை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதனால தே ஆர் வெரி ஹாப்பி வித் இட். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு RRRO இல்லை வந்து அந்த மாதிரி படங்கள் வந்து சவுத் இண்டியன் ஃபிலிம்ஸ் ஹவ் பிகம் மோர் சக்ஸஸ்ஃபுல் இன் ஹிந்தி தேன் ஹிந்தி ஒரிஜினல் ஃபிலிம்ஸ். ஐ திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மற்ற வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அ டிரெக்டர் இஸ் ஆல்வேஸ் அ டிரெக்டர். எந்த லாங்குவேஜுக்கு போனாலும் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு அவங்க சும்மா சொல்கிறது இல்லை, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு மேனேஜ் பண்ண வேண்டியதுங்கிறது தட் இஸ் த ஜாப். பட் ஐ ஆல்வேஸ் லுக் அட் இட் அஸ் அ கொலாபரேஷன். எனக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் இல்லாமல் ஐ லுக் அட் இட் ஆஸ் ஒரு டீமாக நம்ம ஒர்க் பண்ணும்போது. இன்ஃபேக்ட் கேடிக்கு அப்புறம் இல்லை 3 வார்த்தைக்கு அப்புறமே என்னோட எல்லா படங்களையும் மதுமிதா அண்ட் டீம் தான் நான் போடுவேன், ஃபில்ம் பை மதுமிதா அண்ட் டீம். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு ஸ்பாட் பாய், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு டீம் மெம்பரோட கோஆப்ரேஷன் அண்ட் இன்புட் இல்லாமல் பண்ண முடியாது. அண்ட் ஆஸ் அ டைரக்டர் ஐ ஆல்வேஸ் வெல்கம் தோஸ் இன்புட்ஸ். நமக்கு ஈகோ இருந்துச்சுன்னா தான் அவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்னு வரும். அது இல்லாமல் when you're collaborative, என்னோட டிஓபிஸாக இருக்கட்டும் என்னோட ஏடிஸாக இருக்கட்டும், அவங்க வந்து they are free to give me their suggestions. அதுக்கப்புறம் அந்த சஜஷனை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் நம்ம இஷ்டம். பட் அட் த சேம் டைம் they should have the freedom to come and say it. ஸோ அதனால் அது பண்ணும்போது I always look at it as a team work. What can they bring to the table? ஏன்னா at the end of the day நம்ம ஒரு இண்டிவிஜுவலை விட அந்த படம் is always a bigger thing. ஸோ அதுக்கு எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா how best can we make it? ஸோ அந்த வகையில் வந்து luckily I've been very blessed that my team has always been very very என்ன சொல்கிறது collaborative அண்ட் படம் நல்லா வரணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனோட தான் எல்லாருமே வருவாங்க. யாராவது ஈகோவோட கொஞ்சம் இருக்காங்கன்னா ப்ரெப்பு முன்னாடியே நாங்கள் மாற்றிடுவோம். ஏன்னா வந்து அந்த ஈகோவே வேணாம் நமக்கு செட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, பட்ஜெட் வைஸ் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும்? ஏன்னா நான் ப்ரொடக்ஷனும் படிச்சிருக்கேன் அண்ட் அட் த சேம் டைம் பட்ஜெட்டிங் அதெல்லாமும் தெரியும். ஃபஸ்ட்டு என்னோட 2 படங்களும் நாங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் தான் பண்ணினோம். ஸோ அதனால் அதில் அட்வான்டேஜ் என்னென்னா கற்றுக்கிட்டது த குட் அண்ட் த பேட் வி லேர்ன்ட் இட். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நான் ஒர்க் பண்ணுற எல்லா ப்ரொடியூசர்ஸ்கிட்டையுமே பட்ஜெட் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிடலாம் சார். ஏன்னா வந்து எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியணும். நாளைக்கு வந்து டைரக்டர் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எங்கே ஓவர் ஸ்பெண்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம அது முன்னாடியே லைன் ஐட்டம் வைஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டன்ஸில் வந்து சார் இங்கே நீங்கள் கொஞ்சம் ஓவராக போட்டிருக்கீங்க, கம்மி பண்ணலாம், இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப ஓவராக இருக்குது, எனக்கு இவ்வளோ தேவைப்படாது, பட் அட் த சேம் டைம் இந்த இடத்துல எனக்கு இது தேவைப்படும், லைட்ஸ் எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிற அந்த நெகோசியேஷன் அண்ட் டிஸ்கஷன் ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வி டூ இட். அண்ட் ஆஸ் அ டிரெக்டர் கொஞ்சம் ஓசிடி உண்டு, கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் நான். அதனால் வந்து கொஞ்சம் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டு ப்ரெப் ஸ்டேஜில் என்னோட ஷார்ட் லிஸ்ட்லேருந்து என்னோட ஆக்டர்ஸோட ஒரு நாளைக்கு எத்தனை சீன் எடுக்க போகிறோங்கிற ஃபுல் பிளான் வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல் ஆஃப் திஸ் இஸ் ப்ரீ டிஸ்கஸ் ஸோ தட் ஷூட்டுக்கு போகும்போது வி ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸிக்யூட் இட். ஸோ அந்த வகையில் பண்ணும்போது ஐ திங்க் தமிழுக்கும் ஹிந்திக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, தமிழை விட கண்டிப்பாக பட்ஜெட்ஸ் வந்து ஆர் ஹையர் இன் ஹிந்தி. பட் அட் த சேம் டைம் வந்து நம்மள மாதிரி அது கண்ட்ரோல்டாக நம்மள மாதிரி அந்த நான் நம்மளன்னு சொல்கிறது நம்ம சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் தமிழில் வந்து கண்ட்ரோல்டாக ஸ்க்ரீனில் தெரியணும் நிறையா அப்படிங்கிற பர்பஸோடு தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஐ திங்க் ஹிந்தியில் வந்து இந்த நிறைய பெரிஃபரல்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்க்ரீனில் வர விஷயங்களை விட ஆஃப் ஸ்க்ரீன் வர விஷயங்கள் தான் நிறையா செலவாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு பட்ஜெட் நிறையா இருக்குது. I think that is the difference. எந்த மூவிலுமே நீங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணிருக்கன்றப்போ அந்த ஸ்பாட்ல ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் இல்லையா? சோ சன்லைட் மாறி இருக்கலாம், சோ சீன்ஸ் எடுக்க அந்த மாதிரி கூட வந்து ஒரு நாள் முன்ன பின்ன ஆனது இல்லையா? கண்டிப்பா. அதாவது அந்த மாதிரி வரும்போது you should know where to adjust. ரெண்டாவது இப்போ எப்பவுமே நம்ம ஒரு பட்ஜெட் போடும்போதோ இல்ல ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் ஷெட்யூல் போடும்போதோ எக்ஸிஜென்சிஸ்க்குன்னு ஒரு 2-3 டேஸ் வைப்போம், இல்லை ஒரு பேக்கப்க்குன்னு ஒரு 2-3 டேஸ் வைப்போம். ரெண்டாவது நம்ம பிளான் பண்ணும்போது இந்த ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்ல நமக்கு
நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ஆர்டிஸ்ட் இந்த டீமோட இந்த ஸ்பீட்ல நம்ம ஷூட் பண்றோம்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நம்ம அசோசியேட் நார்மலா நம்ம கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஏடிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த ஷார்ட் இவ்வளோ டைம் ஆகும், மேம் இந்த கவரேஜ் எடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணுவோம், அதுக்கு பேக்கப் வச்சிருப்போம். ஸோ அந்த பேக்கப் வச்சுட்டு தான் நான் எப்பவுமே ப்ரொடியூசர் கிட்ட சொல்லுவேன், நான் வந்து ஓவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு அண்டர் கமிட் பண்ண விரும்பல, நான் வந்து ஓவர் கமிட் பண்ணாம நான் கரெக்டா சொன்ன இதுல நான் முடிச்சு கொடுத்துறேன். ஸோ 50 days நான் பிளான் பண்றேன்னா நான் 50 days சொல்றேன், 48ல முடிச்சு கொடுப்பேனே தவிர 51 போகாதுங்கிறதுல டச்வுட் இது வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஸோ இந்த சினிமா பத்தின அறிவு சுரங்கம், இந்த நாலேஜ் எங்க இருந்து மேம் உங்களுக்கு கிடைச்சது? நான் தான் சொன்னேன் வயசாச்சு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு. அதை மட்டும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் மேம். இல்ல 50 ஐ திங்க் தேங்க்யூ. ஐ திங்க் நான் ஃபிலிம் ஸ்கூல் படித்தேன், அண்ட் அதை விட ஃபிலிம் ஸ்கூலில் படித்த அந்த லெசன்ஸை விட எங்களோட முதல் 2 படம், நாங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கிடையாது. அஃப்கோர்ஸ் அப்பா வந்து ஸ்டேஜ்லலாம் வந்து ஆர்டிஸ்டாக இருந்தார், ஸோ ஜேர்னலிஸ்ட்டு, ஸோ அதனால அவருக்கு அது எல்லாமே தெரியும். பட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறதுல சினிமாவுக்கு யாருக்குமே டச்சு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு 2 படம் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து நான் வல்லமை தாரை வந்து ரொம்ப ஒரு மசாலா படம் கிடையாது. இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபில்ம். And at the age of 22 I made a film about divorce. அந்த வருஷம் தான் எனக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு. பார்த்துட்டு என்னம்மா இது இதே லைன்ல இருக்காருங்கிறதுனால தப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால ஐ திங்க் அந்த ஆன் ஹேண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த 2 படமும் ப்ரொடியூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் ரியலி ஹெல்ப்ஸ். அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத விட இன்னைக்கு எனக்கு இது தெரியும் பட் நாளைக்கு கற்றுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஆட்டிடியூடோட போனோம்னா, இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் புதுசாக வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இப்போ யூடியூப் அண்ட் அதில் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் அதில் மணி மேக்கிங் விஷயம் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாறிட்டே இருக்கும்போது யூ ஹாவ் டு லேர்ன். நம்ம அந்த எனக்கு தெரிஞ்சது அதுதான் நான் திருப்பி பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னா you get left behind. So I think it's a constant learning and I'm always learning. I'm always happy to learn. And I think the biggest thing that I like is ஒரு genre or ஒரு மீடியம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாது. சினிமானா சினிமா மட்டும் இல்லை, டிவி, தென் சோஷியல் மீடியா கான்டென்ட், அதுக்கப்புறம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு, இந்த மாதிரி யூ ஷுட் கீப் ட்ரைங் எவ்ரி திங், எக்ஸ்பெரிமெண்டிங் வித் எவ்ரி திங்கிறது தான் என்னோட ஆட்டிடியூட். I think that's where it helps to learn. அதே மாதிரி வந்து இந்த ஒரு கதைக்களத்துல வந்து படம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னா எந்த ஒரு கதைக்களத்துல படம் பண்ண காத்துட்டு இருக்கீங்க மேம்? எந்த ஜான்ராலையுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் லைக் டு ஐடென்டிஃபை அஸ் அ ஃபீமேல் ஃபில்ம் மேக்கர். ஒரு பெண் இயக்குனர் அப்படிங்கிற டைட்டில் வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா இயக்குனருங்கிறவங்க ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் இல்லாமல் இயக்குனர், அவ்வளோதான். ஸோ பட் ஒரு ஸ்டீரியோ டைப் என்ன இருக்குது அப்படின்னா, பெண் இயக்குனர்னாலே அவங்க வந்து இயக்குனர் ஹேப்பன்ஸ் டு பி ஃபீமேல் அப்படின்னாலே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட், சாஃப்டான படங்கள், ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட், ஃபீமேல் மெய்யப்படுத்தி காமிக்கிற படங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. பட் ஐ வாண்ட் டு பிரேக் தட், விச் இஸ் வை இஃப் யூ சி அங்கமலி டைரிஸ் வந்து ஹிந்தி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன். அஃப்கோர்ஸ் கேடி இன் ஹிந்தி இஸ் த சேம். அதுக்கப்புறம் இப்போ நான் அடுத்து வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் 2 பிரதர்ஸ்குள்ள கம்ப்ளீட் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் அகேன். இது இல்லாமல் மான்ஸ்டர் ஃபில்ம் ஒன்று எழுதியிருக்கேன், விச் வில் கோ இன் டு ஃப்ளோஸ் நெக்ஸ்ட் இயர். இந்த க்ரீச்சர் ஃபீச்சர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குவைட் பிளேஸ், அந்த மாதிரி ஒரு ஃபில்ம். ஸோ ஐ திங்க் ட்ராமா, ஹாரர் ஒரு ஜான்ரா மட்டும் பிடிக்காது, பேய் பிசாசு அந்த கதைகள் பிடிக்காது. பட் அதை தவிர எவ்ரி ஜான்ரா ஐ வாண்ட் டு ட்ரை அண்ட் ஐ வாண்ட் டு மேக் இட். ஸோ அதே மாதிரி வந்துட்டு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா பெண் படைப்பாளர்களுக்கு வந்து ஆண் படைப்பாளர்களுக்கு ஈக்குவலான ஒரு பிளேஸ் வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐ திங்க் இட்ஸ் சேஞ்சிங். இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஜெண்டருங்கிற ஒரு விஷயத்த பார்க்காம அவங்க ஸ்கிரிப்ட், அவங்க டேலண்ட்டு, அவங்களோட ஒர்க் மெரிட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் தட் இஸ் அ ரியலி குட் திங். பட் வி கேன் ஆல்வேஸ் ஹோப் ஃபார் மோர். இன்னும் பெட்டர் ஆகணும். இன்னும் அந்த ஸ்டீரியோ டைப், ஐ திங்க் அந்த ஸ்டீரியோ டைப் வந்து மக்கள் மனசுலையும் மாறணும். பெண் ஒரு சாஃப்டான படம்னா இது பெண் இயக்குனர், ஆண்களால் கூட சாஃப்டான படம் எடுக்க முடியும், நிறைய ஆண் இயக்குனர்கள் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்டீரியோ டைப்பை நம்ம பிரேக் பண்ணணும். அது வந்து ப்ரொடியூசர்ஸும் ஒரு சைடில் மாறணும், அட் த சேம் டைம் ஆடியன்ஸும் மாறணும். அண்ட் ஐ திங்க் தட் சேஞ்ச் இஸ் ஹேப்பனிங். இட்ஸ் அ குட் திங்.
மேம் நாங்க கேட்ட क्वेश्चन எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கியூட்டா வந்து ஆன்சர் சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு இன்டர்நேஷனல் கேம் வந்து நாம விளையாட போறோம் மேம். ஓகே. அந்த கேம் என்ன அப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு கேம். சோ நாங்க வந்து உங்க கையில ஒரு போர்டு கொடுத்துருவோம். நாங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் உண்மையை மட்டும் தான் பதில் சொல்லணும். உண்மையை மட்டும் தான் பதில் சொல்லணும். என்னைக்காவது வந்து உங்களுடைய ஆக்டர்ஸ் வந்துட்டு ரீடேக் வாங்கும்பொழுது என்னப்பா நீங்க அப்படின்னு கோவப்படுத்திட்டு இருக்கீங்களா? நோ நோ நோ. திட்டினது, அதாவது கோவத்தை வந்து அவங்க கிட்ட கண்டிப்பா காமிக்க மாட்டேன். எதனாலனா அவங்க அது மைண்ட்ல அஃபெக்ட் ஆகி ஃப்ரேம்ல வரும். அந்த ஒரு காரணத்துக்காக திட்டுறதா இருந்தா கூட இந்த பக்கம் திரும்பி அதுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சுப்பேன். டேய் ஒன்ன திட்டலடா அவங்கள திட்டுறேன் நீ திட்டு வாங்கி அந்த ஸ்பாட்ல ஏடியை திட்டிடுவீங்க. ஸ்பாட்ல அதுக்குன்னு ஒரு ஏடி அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. தெரியும், அந்த ஏடி கண்டிப்பா தெரியும். ஏன்னா வந்து மேம் வந்து இல்ல ஓகே மேம் அப்படின்னு. சோ அதே ரீடேக் எடுக்கிற ஆர்டிஸ்ட பார்த்துட்டு நானே களத்துல இறங்கி நானே நடிச்சிருக்கலாம் போலப்பா அப்படி யோசிச்சிருக்கீங்களா? இல்ல, நோ, நெவர். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆடியன்ஸ்க்காகவும் இந்த இண்டஸ்ட்ரியோட நலனை கருதி நான் கண்டிப்பா கேமரா முன்னாடி கண்டிப்பா வரவே மாட்டேன். ஐ ஆல்வேஸ் லைக் பீங் பிஹைண்ட் கேமரா. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபிலிம் ஸ்கூல்ல படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆக்டிங் கிளாஸ் தான். அவங்க எதுக்காகனா ஒரு ஆக்டர் ஒரு இதுல நடிக்கும் போது ஒரு எவ்வளவு கஷ்டப்படுவாங்கங்கிறது ஒரு டைரக்டருக்கு தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த வகையில அந்த கஷ்டம் நான் பட்டிருக்கேன். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஐ லேர்ன்ட் வாட் ஆக்டிங் இஸ். ஸோ அதனால கண்டிப்பா அது பண்ண மாட்டேன். அண்ட் ஆல்சோ ஒரு திமேட்டிக்கா வந்து ஆக்டர்ஸ்க்கு நடிச்சு காமிக்கிற டைரக்டர் நான் இல்லை. அவங்க கிட்ட இருந்து வரணும், அது அவங்க உள்ள இருந்து வரணும். அண்ட் அதுல ஃபைன் டியூனிங் பண்ணுவேன். பட் நான் நடிச்சு காமிக்கவே மாட்டேன். ஏன்னா எல்லாருமே அப்புறம் என்ன மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்குன்னு ஒரு மேனரிசம் இருக்கும். அந்த மேனரிசம் தான் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நடிச்சு காமிக்க மாட்டேன். ஓகே. ஸோ என்னைக்காவது வந்து செட்டுக்கு லேட்டா போயிட்டு ஷேம் நம்மளே லேட்டா போயிட்டோமே அப்படின்ற மாதிரி என்னைக்காவது ஆயிருக்கா? நோ, நெவர். நான் பஞ்சம் பரமசோமியா அப்படின்றீங்களா மேம்? அப்படிதான். லேட்டா வந்தாலும் வந்து திட்டு வாங்குவாங்க. யார் லேட்டா வந்தாலும் திட்டு வாங்குவாங்க. அவங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் கால் ஷீட் வந்து 7 மணிக்குன்னா நானும் என்னோட டிஓபி என் கூட ஒர்க் பண்ற எல்லா கேமராமேனுக்கும் தெரியும். 7 மணி கால் ஷீட்னா 6 மணிக்கு மேம் செட்ல இருப்பாங்க. டிஓபியும் 6 மணிக்கு வந்துடணும் 1 hour பிஃபோர். ஏன்னா அப்பதான் க்ரூ எல்லாம் வரதுக்கு முன்னாடி அந்த சைலன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த சைலன்ஸ்ல வந்து ஸ்பாட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ டிஓபியோட டிஸ்கஸ் பண்றது அந்த 1 hour தான் மார்னிங்ல. ஸோ அதனால கண்டிப்பா நான் லேட்டா போக மாட்டேன். அதே மாதிரி யார் லேட்டா வந்தாலும் கொஞ்சம் திட்டம். சமீபத்துல வந்த படங்களுடைய டைரக்டர்ஸ் பார்த்து செம்மையா எடுத்திருக்காங்களே அப்படின்னு பொறாமப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா. ஏன்னா வந்து ஐ திங்க் நமக்கு இந்த ஐடியா தோணாம போயிடுச்சு. என்ன படம் மேம்? இப்போ ரீசெண்டா நான் பார்த்தது சித்தா பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் அருண்குமார் அவருக்கு மெசேஜ் அனுப்பினேன். ஐ செட் ஐ அப்சல்யூட்லி லவ் த ஃபிலிம். பெர்ஃபார்மன்ஸஸா இருக்கட்டும் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு. உண்மையா சொல்ற ஒரு ஸ்டோரி. அட் த சேம் டைம் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ ரியலி என்ஜாய் தட் ஃபிலிம். லேட்டஸ்டா நான் பார்த்த படம் அப்படி ஃபீல் பண்ணது அதுதான். சில சமயம் நம்ம ஆஸ் அ டிரெக்டர் நம்ம நிறைய வகையாக படம் பண்ணுவோம். சம்திங் கமர்ஷியல், சம்திங் ஹார்ட் ஃபெல்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இருக்கும். பட் சில சமயம் வந்து யூ டோன்ட் ஃபீல் தட் இன்ஸ்பிரேஷன். பட் இந்த மாதிரி படங்கள் சில சமயம் பார்க்கும்போது யூ ரியலைஸ் தட் இதனால தான் திஸ் இஸ் வை வி டூ வாட் வி டூ அப்படிங்கிறது வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு வர அந்த இம்பேக்ட் வந்து திஸ் இஸ் வை வி டூ இட் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து வந்துச்சு. ஐ மெசேஜ் அருண் அண்ட் ஐ டோல்ட் ஹிம் as well. சூப்பர் ஜாப். எவ்ரிபடி had done a beautiful job. சூப்பர், கிரேட் மேம். உங்களுடைய மனசுல இருந்து சொல்ற வேர்ட்ஸ் வந்து எங்களுக்கு அப்படியே புரியுது மேம். எவ்வளோ அழகா நீங்க அந்த படத்தை ரசிச்சிருக்கீங்க ஒரு டைரக்டர் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி நீங்க எடுத்த படங்கள்ல உங்களுடைய படத்தை பார்த்துட்டு இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா மேம்? ஓ எஸ், டெஃபினெட்லி. ஏன்னா கரெக்ஷன் நம்ம பார்க்கும்போது நம்ம தான் நம்மளோட வேர்ஸ்ட் கிரிட்டிக் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் என்னோட ஓன் இன்டர்வியூஸை நான் டிவியில் பார்க்கவே மாட்டேன். டிவி ஒரு எனி யூடியூப் ஒரு எனி திங். ஒரு டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா அது உடனே வந்து அம்மா ரொம்ப பார்க்கணுன்னு விருப்பப்படுவாங்க, அப்பா பார்க்கணுன்னு விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சிட்டு நான் ஆக்சுவலாக உட்காந்து பார்க்க மாட்டேன். ஏன்னா அது பார்க்கும்போது ஐயோ இதை இப்படி சொல்லியிருக்கலாமே, இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமேங்கிற வேர்ஸ்ட் கிரிட்டிக் நான் தான். ஸோ அதனால என்னோட இன்டர்வியூஸே அது நான் பண்ணும்போது படங்களில் கண்டிப்பாக அது வரும். ஐயோ இதை இன்னும் ஒரு செகண்ட் சஸ்டெயின் பண்ணியிருக்கலாமே, இன்னும் ஒரு விஷயம் இதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாமே கண்டிப்பாக யோசிக்கிறது உண்டு. ஓகே மேம். அதே மாதிரி நீங்க பண்ண உங்க படங்கள்ல வந்துட்டு யாராவது ஆர்டிஸ்ட வந்துட்டு எவ்வளவோ ஆர்டிஸ்ட் இருக்காங்களே ஏன்டா இவரை சூஸ் பண்ண அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. எஸ் 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 எஸ்.
one very particular artist. But yes, பட் அத சொல்ல மாட்டீங்க. இல்ல of course not. சொல்வதற்கு இல்லை. ஓகே மேம். அதே அவர் மாதிரி யாருன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவருக்கே சொல்லிட்டீங்க. அப்போ நேராவே ஊருக்குள்ள எவ்வளோ ஆட்கள் இருந்து ஒண்ணு போய் எடுத்தனே அப்படின்னு நீங்களே இப்ப சொல்லிருக்கீங்க. சொல்லிட்டேன். கிரேட். நமக்கு தான் தெரியல யாருன்னு யோசிப்போம். அதே மாதிரி ஏன்டா டைரக்டர் ஆனோம், பேசாம வீட்டுல இருந்திருக்கலாமே அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? No, never. யோசிக்க மாட்டேன். I really love what I do. அது வந்து எங்க அம்மா கூட கேட்பாங்க, தூங்க பிடிக்கும் எனக்கு. காலையில எழுஞ்சிக்கிறது வந்து கொஞ்சம் லேட்டா தான் எழுஞ்சிப்பேன். நைட் எவ்வளோ லேட்டா வேணா ஐ கேன் ஸ்டே அப் அண்ட் ஒர்க். பட் காலையில எழுஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால அம்மா சொல்லுவாங்க, அது எப்படி ஷூட்டிங் போகும்போது மட்டும் கரெக்டா எழுஞ்சிருது, அது மத்த நாள் எழுஞ்சா உனக்கு என்ன அப்படின்னு. அந்த மாதிரி ஷூட்டிங் போகும்போது மட்டும் அலாம் கிளாக் வேணாம், ஃபோனில் அலாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அது 4 o'clock கால் ஷீட்னா 2 o'clock தானாக முழிப்பு வந்துடும். அண்ட் ஐ ஆக்சுவலி லுக் ஃபார்வர்ட் டு கோயிங் டு செட். ஐ லுக் ஃபார்வர்ட் டு கொலாபரேட்டிங். ஐ லவ் பீயிங் ஆன் ஷூட். எழுத்து அவ்வளோ பிடிக்காது, அது இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் அப்படிங்கிறதுனால யூ ஹாவ் டு ரைட். பட் ஐ ரியலி லைக் பீயிங் ஆன் செட். ஸோ அதனால கண்டிப்பாக ஏண்டாப்பா டைரக்டர் ஆகணும்னு யோசிச்சதே கிடையாது. ஹஸ்பண்டை விட சினிமா பயங்கரமா லவ் பண்றீங்க போல. ஒவ்வொரு வேர்ட்லயும் அப்படியே வர்ணிக்கிறீங்களே. அவர்கிட்ட மட்டும் இதை சொல்லிடாதீங்க. எழுத்துன்றது உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்க. as a director நீங்க வந்து ஸ்கிரிப்ட்லாம் எழுதுறப்போ உங்களுக்கு எழுதிதானே ஆகணும். கரெக்ட். பட் இட்ஸ் நாட் மை மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். அதாவது see because I think it was also because I'm an extrovert. நிறைய வந்து ஐ லைக் இன்ட்ராக்டிங் வித் பீப்புள். ஸோ அதனால எழுத்துங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் அ வெரி இண்டிவிஜுவல் ப்ராசஸ்ல தனியாக உட்காந்து, அஃப்கோர்ஸ் என்னோட ரைட்டர் கொலாபரேட்டர்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவோம், அந்த ப்ராசஸ்லாம் ஓகே. பட் தனியாக நம்ம உட்காந்து எழுதும்போது இட்ஸ் அ வெரி லோன்லி ப்ராசஸ். ஐ டோன்ட் லைக் தட் பார்ட். Whereas post-production, editing, musicலாம் பார்த்தீங்கன்னா கூட you're sitting with the team and working. So basically நிறைய பேர் இருக்கிறது, நிறைய பேரோட ஒர்க் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அது செட்டாக இருந்தாலும் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ப்ரெப்பாக இருந்தாலும் சரி, எவ்ரி திங் இஸ் ஃபன். இந்த எழுது பண்ணிட்டு நம்ம தனியாக உட்காந்து பண்ண வேண்டிய ஒரு வேலை. அதே மாதிரி உங்களுடைய ஃபிலிம்ல வந்து வர்ணிச்சு செதுக்கி நீங்க எடுத்த சீன் இது கதைக்கு தேவைப்படல அப்படின்னு டெலிட் பண்ணி தூக்கி எரிஞ்சு போட்டிருக்கீங்களா மேம்? அந்த வலி வந்து நமக்கு தான் அந்த வலி தெரியும். ஐயோ நம்ம இவ்வளோ இதை யோசிச்சு இதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ லேயர் போட்டு இப்படியெல்லாம் ரூம் போட்டு யோசிச்சோமே, இதை போய் இப்படி டபக்குன்னு தூக்கிட்டாங்களே அப்படின்னு. அண்ட் நார்மலாவே நீங்க எடிட் பாத்தீங்கன்னா ஒரு படம் நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணும்போது ஒரு 3 hours 3.5 hours வருதுங்கிறது இஸ் a நார்மல் விஷயம். ஆனா இன்னைக்கு வந்து 2 hours தான் அப்படிங்கும்போது அதுல அந்த 1.5 hours வந்து நம்ம தூக்கி போடுறச்சே வரணும். பட் எல்லா சீனோடையும் அந்த மாதிரி அட்டாச்சா இருக்க மாட்டேன். நார்மலா எடிட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வந்து பயங்கரமா சண்டை போடுற ஒரு விஷயம், இந்த சீன் வைக்கணும் இந்த சீன் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏற்கனவே நிறைய சண்டை போடுறவங்கனால எடிட்டர் அண்ட் டைரக்டரா நாங்க ரொம்ப சண்டை போடுறது கிடையாது. அப்போ உங்களுடைய ஃபிலிம்ஸ்க்குலாம் உங்க ஹஸ்பண்ட் மோஸ்ட்லி அவர் தான் எடிட்டர். குடும்பமா சேர்ந்து வந்து மூவி தயாரிச்சுட்டாங்க. குடும்ப படமா மட்டும் இல்லாம குடும்பமா படம் எடுக்கிறோம். அந்த மாதிரி என்னைக்காவது வந்துட்டு எடிட் பண்ணும்போது உங்க ஹஸ்பண்ட் கூட பயங்கரமா சண்டை எல்லாம் போட்டிருக்கீங்களா? இது வேணும் இது வேணாம் அப்படின்னு? நிறைய. இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாரு தெரியுமா, நீ தயவு செஞ்சு போய் படம் எடுமா, நீ வீட்டுல இருந்த என்னால தாங்க முடியலமா, தயவு செஞ்சு போய் படம் எடு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அதனால நோ. பட் த கிரேட் திங் இஸ், ஜோக்ஸ் அபார்ட், த கிரேட் திங் இஸ் அந்த மாதிரி ஒரு எடிட்டர் முன்னாடி கேபி சார் ஒரு தடவை நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்த போது அவர் சொன்னார், இந்த மாதிரி அவர் ஷூட் பண்ணிடுவார். அந்த காலத்தில் ஸ்டீம் பேக் தான், அந்த காலத்தில் வந்து கம்யூனிகேஷன் அவ்வளோ கிடையாது, வீடியோ பிளேபேக் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் அவர் ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டை வந்து ஒரு மியூசிக் மூமெண்ட்டுக்காக எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு சார் வந்து கரெக்டாக அதை எடிட்டில் பிளேஸ் பண்ணிடுவாங்க. That chemistry between a director and an editor is very important. என்னோட ஹஸ்பண்டோட அவரை பர்சனலாகவும் தெரியும், ஒர்க் வைஸாகவும் ரெண்டு பேருக்கும் தெரியும். we've worked well together. அந்த கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால மற்ற எடிட்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஐயோ நான் இதுதான் எடுத்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் எப்படி மேம் எனக்கு தெரியும் கேட்பாரு. So I think that chemistry is really important and it always works for the film. And he's a fantastic editor. என் ஹஸ்பண்டுங்கிறதுனால சொல்லலை, but he's a fantastic editor. ஆனா உங்க கெமிஸ்ட்ரி எங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க பாருங்க மேம், வேற லெவல். சீரியஸாவே சூப்பர் மேம். கிரேட். ஃபைனல் क्वेश्चन மேம். ஓகேங்க. நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த சினிமாவுக்கு வந்தீங்களா? இல்ல, பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் த வே. பணம் எப்படி வேணா பண்ணலாங்க. பட் என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா,
ஷூட்டிங் போகும்போது நம்ம அவ்வளோ ஹாப்பியாக போகிறோம்ல, அந்த படத்தை பார்க்கும்போது I'll give you a small example. 2 இன்ஸ்டன்ஸ். வல்லமை தாரையனை எடுத்துட்டு அந்த ஒரு ஆர்ஃபனேஜில் வந்து அந்த பசங்களை 500 பசங்களை வந்து நாங்கள் ஒரு தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் அந்த ஆஷ்ரமில் நாங்கள் சீன்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதனால் அவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆன போது 500 பசங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி சேலஞ்ச் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் படத்தை காமிச்சோம். அவங்க பேர் வரும்போது, அந்த ஆஷ்ரம் பேர் வரும்போது, அந்த நடித்தவங்களோட பேர் வரும்போது அப்படி விசில் அடித்து கை தட்டி இது பண்ணியிருக்காங்க. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது 2 பொண்ணுங்க, ஐ ரிமெம்பர் வெரி கிளியர்லி, ராணின்னு ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசினாங்க. என்னென்னா, மேம் ஒரு சின்ன விஷயம், போலியோ அஃபெக்டட் 2 பேருமே. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மேம் நாங்கள் வந்து நார்மலாக வந்து கடவுள் எங்களை இப்படி படைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம், நார்மலாக நாங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் கதையில் வந்து எங்களை பார்த்து ஹீரோயின் நார்மலாக இருக்கிற ஒரு ஹீரோயின், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நார்மல்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்நார்மல் கிடையாது. போலியோ அஃபெக்டடுங்கிறது இட்ஸ் நாட் அன் அப்நார்மலிட்டி. பட் அவங்க சொல்கிற நார்மலாக இருக்கிற ஒருத்தவங்க வந்து எங்களை பார்த்து மனம் மாறி திருந்துறாங்க அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கும் போது, கடவுள் எங்களையும் ஒரு காரணத்துக்காக தான் படைச்சிருக்காரு. our life also has a purpose அப்படின்னு சொல்லி 2 பேரும் கண்ணில் தண்ணி விட்டு இது பண்ணாங்க. I think that's why we make films. ஒரு கேடியில் வந்து அந்த தாத்தாவும் அந்த பையனும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இந்த லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலைக்கூத்தல் அவருக்கு பண்ணிட போகிறாரோ அப்படிங்கிற பில்டப் வரும். பில்டப் வந்துட்டு அந்த ஷார்ட்டில், கடைசி ஷார்ட்டில் வந்து அவர் பெட்டிலேருந்து அவர் வந்து இல்லை, அவர் திருப்பி வெளியே ஓடி போயிட்டாரு அப்படின்னோடனே தியேட்டரில் நான் உட்காந்து பார்க்கும்போது தியேட்டரே கலெக்டிவாக ஒரு பெருமூச்சு விட்டுச்சு. அப்பாடா போயிட்டார் போல இருக்கு, தப்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. that is why you make films. and ஏன்னா பணம் பண்ணுறதுனா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டால் கூட பணம் பண்ண முடியும், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் கூட பணம் பண்ண முடியும். பட் ஐ திங்க் திஸ் இஸ் why, because you can make an impact to the people, and that is really important for me. So definitely not for the money. சூப்பர் மேம். சோ நாங்க கேட்ட ஒவ்வொரு क्वेश्चनக்குமே வந்து எங்களுக்குலாம் புல்ல இருக்கிற மாதிரி வந்து சீரியஸ்லி புல்ல இருக்கிற மாதிரி சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். Thank you. உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. ஸோ அங்கமலி டைரிஸ் ஹிந்தியில் வருது. that will be releasing next year. தியேட்ரிக்கல் தான் பண்ணணும்னு ப்ரொடியூசர் ஃபீல் பண்ணுறாரு. அதில் அர்ஜுன் தாஸ் நான் சொன்ன மாதிரி. கேடியும் ஷூட் நவம்பரில் முடிஞ்சிச்சுன்னா மிட் இயர் நெக்ஸ்ட் இயர் கேடி ஹிந்தியில் வரும். அது வந்து மிஸ்டர் அபிஷேக் பச்சன் நடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து ஹிந்தியில். தமிழில் ஜோஜு ஜார்ஜ் அவரோட நான் மௌனமே பார்வை அமேசான் பிளாட்ஃபார்முக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், ஆந்தாலஜி, புத்தம் புது காலை விடியாதான்னு. ஸோ அதில் தெரியும் ஜோஜு ஜார்ஜ் சார், இரட்டா அதெல்லாம் பண்ணார். அவர் தமிழ் படம் ஒன்று, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ட்ராமா தமிழில் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கிரிப்ட் இப்போ நடந்துட்டுருக்கு, ஷூட்டிங் ஜான் ஃபெப் அந்த மாதிரி டைத்தில். இது இல்லாமல் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு 2-3 சீரீஸ் பண்ணுறேன். ஒரு சூப்பர்ப் ஆக்ஷன், 2 பிரதர்ஸ்க்கான ஒரு சூப்பர்ப் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. அதுக்கு காஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம் தமிழில். சூப்பர் மேம். So these are the upcoming projects. ஓ தமிழ்ல அப்ப எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு சொல்லுங்க. கண்டிப்பா. சூப்பர் மேம். சோ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒரு மாபெரும் வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு எங்க டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள். Thank you. As host நீங்க 2 பேரும் ரொம்ப இன்டராக்டிவா, ரொம்ப ஜாலியா கான்வர்சேஷனை வச்சீங்க. Thank you very much and thank you for Jaya TV. Thank you.